அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயோட ஸ்பாட் அட்மிஷன் எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்கும், யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விளக்கம் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு நியூஸு. அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். அது இல்லாமல் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா அஃபீஷியலாக எதுவும் கொடுக்கல. ஸோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. சரி, அஃபீஷியலாக பேசணும்னா வெப்சைட்டு இந்த வருஷம் 2025-26க்கு டிஎன்ஏயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் கவுன்சிலிங் முடிஞ்சது. காலேஜஸும் ஓப்பன் பண்ணியாச்சு 12ஆம் தேதி. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி ஒரு வாரம் கழித்து தான் ஸ்பாட் அட்மிஷன் நார்மலாக நடக்கும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எப்போ கவுன்சிலிங் ஷெட்யூலே சொல்லியிருக்கு. பழைய ஷெட்யூல் ஓப்பன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு வாரம் எப்போ அப்படிங்கிறது நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ணதில் இருந்து தான் கணக்கு. அஃபீஷியலாக எதுவும் இப்போ டிக்ளேர் பண்ணலை. வெப்சைட் எதுவும் வரலை. பட் நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தினமலரில் வந்த நியூஸ் அது என்ன வந்திருக்குன்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் தனியார் இணைப்பு கல்லூரியில் மட்டும் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான உடனடி மாணவர் சேர்க்கை கோவையில் உள்ள பல்கலையின் அண்ணா அரங்கில் செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. உடனடி மாணவர் சேர்க்கையில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் நேரில் வர வேண்டும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு. வழக்கமாக எப்படி நடக்கும் ஸ்பாட் அட்மிஷன்னா, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற சீட்டுக்கு வேக்கன்சி இருக்கு இல்லையா, அந்த சீட்டுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்கும், ஸ்பாட் அட்மிஷன். அதுக்கு எப்படி நடக்கும்னா, நீங்கள் உங்கள் தேவையான சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு நீங்கள் டிஎன்ஏவில் ஏற்கனவே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கணும், மெரிட் லிஸ்ட்டில் இருக்கணும். இதுவரை சீட்டு கிடைக்காதவங்க ஓகேங்களா, அவங்கெல்லாம் இப்போ போய்ட்டு ட்ரை பண்ணலாம். இதுவரை கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு போட்ட அலாட்மெண்ட் கிடைக்கல, இல்லை அலாட்மெண்ட் கிடச்சி ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷன் இருக்கிறவங்களாம் அது ஒரு வாய்ப்பு இருக்கும். இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற காலியாக இருக்க சீட்டுக்கு மட்டும்தான் அலோவபிள். ஃபீஸு இதுக்கு எதாவது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சேம் ஃபீஸு தான். வழக்கமாக மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே ஃபீஸ் தான் இருக்கும். சரி, எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ்ன்னு அப்படிலாம் கிடையாது. காலையிலே நீங்கள் போகணும். அந்த ரிஜிஸ்டரில் இப்போ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிவிடுவாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய மார்க் டீட்டெயிலு, கம்யூனிட்டி டீட்டெயிலெலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிடணும். அப்போ அந்த பதிவு பண்ணவங்களில் இருந்து தான் இந்த லிஸ்ட்டு, வந்திருந்து பதிவு பண்ணவங்களிருந்து தான் ரிசர்வேஷன் ப்ளஸ் அந்த மார்க் வச்சு, மெரிட் மார்க் வச்சு தான் அந்த ஸ்பாட் அட்மிஷனில் சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமான ப்ராசஸ்ஸு. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் தேவையான ஃபீஸு கட்டுறதுக்கான கேஷ் ஆர் கார்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணுங்க. இது பற்றின நிறைய விளக்கங்கள் வரும், அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.